எந்த இது மாதிரி புரட்சியுமே கடைசியில வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒண்ணு கிடையாது அதெல்லாம். ஓகே. கவுண்டர் ப்ரொடக்டிவா அவர் சொல்லுது வந்து இதனால ஒன்றும் பெரிய பிரயோஜனம்னு சொல்ல முடியாது. இது மாதிரி பெரிய புரட்சியெல்லாம் நடந்தா கூட. இந்த சமீபத்தில் நடந்த உதாரணங்களே எடுத்துக்கோங்களேன். பங்களாதேஷ் இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆட்சி வந்து முன்னாடி இந்த ஆட்சியோட மோசமா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா. அங்க வந்து இப்ப அனார்கி தான் அங்க நிலவரமா இருக்காங்க. ஓகே. சகஜ நிலைமையே போயிடுது இப்ப பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா. நேபாளையும் இன்னும் வந்து ஐ மீன் சகஜ நிலைமையும் இல்லை, ஒரு ஆட்சியும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆட்சியோ யாரும் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தெரியல நேபாளில பாத்தீங்கன்னா. ஓரளவுக்கு ஸ்ரீலங்கா திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆச்சு. பட் அதுக்கு நிறைய இந்தியா உதவி பண்ணிட்டு அதுக்கு. ஓகே. இந்தியா உதவி பண்ணலைன்னா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும் அங்க. இதுக்கு முன்னாடியும் ஹிஸ்டரி இருக்கு. நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜாஸ்மின் ரெவல்யூஷன்னு டுனிஷியால ஆரம்பிச்சது அங்க. அப்புறம் வந்து அராப் ஸ்பிரிங் ஆரம்பிச்சது. அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி அதே பேட்டர்ன் தான். திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அது ஒரு இன்னும் அதாவது என்னன்னா இது வந்து வால்கனோ மாதிரி அடியில் அப்படி சிமெண்ட் மாதிரி ப்ரூ ஆயிண்டே இருக்கும் அது. ஓகே. ஏதாவது ஒரு ஸ்பார்க் வேணும், வந்ததுன்னா டக்குன்னு அப்படியே வெடிச்சிடும் அது.